ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் கேஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்பா எவ்வளோ கேஸு. அதாவது எல்லாருமே வந்துட்டு இன்னுமே அதாவது முடிஞ்சு அதை பற்றி பேசி சமாதி பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப தோன்றாங்க. சுபிக்ஷா அந்த மாதிரி தான் கமுதின் விஷயத்தை எடுக்கிறாங்க. எதுக்கு இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க? இதுலேருந்து என்ன அவங்களுக்கு வரப்போகுது? இது தவறு, மன்னிப்பும் கேட்டாச்சு. மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமும் எடுக்கிறாங்கன்னா எதுக்கு? அவங்க மேலே ஒரு பழியை உண்டாக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அரோரா ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் செம்ம மொக்கம் நடந்துச்சு. பிக் பாஸ் வந்து வச்சு செஞ்சார். அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஐபிஎம் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அரோரா எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணாங்க இல்லையா? அரோரா கண்டிப்பாக இப்போது கனி கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி பற்றி ஒரு கேஸ் இல்லை. நாமினேஷனில் விஜய் பார்வதி பற்றி பேசவே இல்லை. யோசிச்சு பாருங்கள். ஏன்னா மேபி அது சம்திங் ஏதோ ஒரு விஷயம். இதை ஃபாலோ பண்ணாங்க கண்டிப்பாக டாப் 5ல் கனி இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இன்னொரு விஷயம், இப்போ அரோரா வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா வந்தோடனே ஒரு சில பேர் வன்மத்தை கக்கிறதுக்கு வருவாங்க. பார்த்தீங்கன்னா சார் வந்துட்டு எதாவது இப்போ பேசுகிறேன் பாருங்கள், இப்போ பேசுகிறேன் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. சார் சொல்லிடுறேன் சார், அதாவது சார் எவனை வந்து அவதூறு பரப்புகிறாங்க சார். பிக் பாஸ் முதல்ல வெயிட் பண்ணுங்கள். யார் மேலே கேஸு அதுக்கப்புறமா சொல்கிறது வெளியே. உடனே வந்த உடனே அப்படி கக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று. ஓகே சார் அவசரப்பட்டுட்டேன்ற மாதிரி வந்த உடனே கக்கிடணும். அதுவும் அவங்க பேசுகிறது யாரை பற்றியும் தெரிஞ்சு நம்மளுக்கு. நடுவில் வந்துட்டு இந்த அரோரா வச்சு பேசி எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா அதே பழைய டைலாக், தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இன்னொன்று டைலாக் கேளுங்களேன். என்னை பற்றி அவதூறு சொல்கிறாங்க, என்னை பற்றி அவதூறு பரப்புகிறாங்க. நான் நாமினேட் ஆகலைன்னா சொல்லி காட்டுறாங்க. நான் நாமினேட் ஆகலைன்னா போய் மற்றவங்ககிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நான் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நான் இந்த பிக் பாஸ் விட்டு போகணும் அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அரோராவும் விஜய் பார்வதி தனியாக உட்காந்து பேசி முடிச்சிட்டாங்க. நீ போகணும்னு நான் விரும்பலை, நிறைய பேர் போகணும்னு நாங்களாம் ஸ்கெட்ச் போட்டோம், அதில் உன் பேர் வரணும்னு சொல்லிட்டு நான் பேசுனது தான். ஓ அப்படியா அப்படின்னு அங்கே பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இதெல்லாம் ஒரு கேஸுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மறுபடியும் கலாய்க்கணும். இப்போ இவங்க அங்கே வந்து பேசுகிறாங்களா, இதுக்கு யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாதாடுறதுக்கு வக்கீல். இது சப்போஸ் இந்த கேஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா விக்ரம் வந்து நிற்பாப்பில், இல்லை கனி வந்து நிற்பாங்க. கனி தான் கரெக்டான அரோரா எனக்கு தெரிஞ்சு கனி தான் சூஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட் அடிக்கிறதுல கனி செம்மையாக வந்து பேசுவாங்க. வேறு யாரும் இதில் வரமாட்டாங்க. ஏன் இவ்வளோ வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரியல. சரி அவங்க மேலே தான் கக்குறாங்க. சரி ஓகே, விஜய் பார்வதி மாதிரி எப்பயுமே கக்குவாங்கன்னு பார்த்தா கமுருதி மேலே கக்கி வச்சுருக்காங்க. கமுருதி தயவு செஞ்சு இந்த கேஸ் வரணும், வந்தால் தான் கமுருதிக்கு மூளை ஒர்க் ஆகி கண்டிப்பாக நல்லா ஏதாவது பண்ணணும். இப்படி இந்த பொண்ணை நம்பிட்டு இருக்காருன்னு எவ்வளோ கேவலமாக கேஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். உன்னிடம் நட்பை துண்டித்தால் எது எனக்கு ஹர்ட் ஆகும்னு தெரியுமோ அதை நீ சொல்லி எல்லோரும் முன்னாடி நான் அவமானப்படுத்துகிறேன். இதே நண்பனாக இருந்தால் சந்தோஷம் தர, துண்டித்தா மனக்கசப்பு தர. உன்னை நான் துண்டிக்கணும் விரும்புகிறேன், ஆனால் நீ என்ன பண்ண என்னை பிளாக்மெயில் பண்ணுறன்ற மாதிரி ஒரு கேஸு. இதுக்கு மேலே ஒரு அசிங்கம் தேவையா கமருதனுக்கு? இப்படி அசிங்கப்பட்டு நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்டே இருக்கணுமா? துண்டிக்கணும்னா நீங்கள் வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இந்த பொண்ணு போட்டு மனக்கசப்பு தர அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் என்னை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற அப்படின்னு என்னத்த சொல்ல. அந்த கேஸு விஜய் பார்வதி கேஸ் கூட வரலன்னா கூட பரவாயில்ல, இந்த கேஸ் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வைங்க, அப்போ தான் இவருக்கு புத்தி வருன்ற மாதிரி இருக்குது. அடுத்தது விக்ரம் மேலே ஒரு விஷயம் என்னன்னா, விக்ரம் கானா வினத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக டார்கெட் இல்லை. ஏன்னா நான் வந்து பாடுறேன், என் பாட்டை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, ஒரு கலைஞனுக்கு மதிப்பு இல்லையா? இது ஒரு கேஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அரோரா வந்துட்டு திரும்ப தேஞ்சு போன பழைய ரெக்கார்டு மாதிரி. இன்னும் ஒன்றுனா இதை வச்சு தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதில் தான் ஆதரவு சொல்லியிருக்காங்க, வின்னர் ரன்னர்லாம் நம்ம கண்டிப்பாக இருப்போன்னு. அப்போ இதை வந்து இன்னும் துரிதப்படுத்துவோம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதை வந்துட்டு மூடி போய் அதை வந்து அவ்வளோதான். அதையும் இதை வந்து இப்படி பண்ண என்ன ஆகும்னா விஜய் பார்வதிக்கு அதை வந்துட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.